இந்த வார்த்தைகளை நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருப்பீங்க. நிறைய இடங்களில் இளைஞர்களோடு உரையாடுங்கள், இளைஞர்களோடு பேசுங்கள், அவர்கள் நாளைய தலைமுறை அதிகாரத்தில் பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், கல்வியில் என்ன செய்ய வேண்டும், கல்வியில் என்ன குளறுபடிகள் இருக்கின்றன, பெற்ற கல்விகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றனவா, பொருளாதாரத்தில் அவர்களுடைய முயற்சி எப்படி இருக்கிறது என்கிற எந்த அறிவும் அற்ற அறிவியினர்கள் இப்பொழுது சொல்வது இளைஞர்களோடு உரையாடுங்கள், இளைஞர்களோடு பேசுங்கள், அவர்களே தேசத்தின் எதிர்காலம் என்கிறார்கள். பசப்பு வார்த்தைகளில் பசப்புகிறார்கள். நாளையும் கேள்வித்தாள் வெளியாகலாம், நீங்கள் அதற்கு தயாராக இருங்கள் என்று ஒரு தலைவர் சொல்கிறார். இப்படி தான் நான் கேள்விப்பட்டேன், கேள்வித்தாள் வெளியாகிவிட்டது என்று. நான் அதையும் தாண்டி படித்து நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னதாக ஆம், பணமுள்ளவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடித்தட்டில் இருக்கிற ஏழை, ஒரு ஏழையினுடைய பிள்ளை, ஒரு அன்றாட காட்சியினுடைய பிள்ளை மருத்துவன் ஆகிற கனவுகள் தகர்ந்து கொண்டே போகின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அது ஒரு 30% சாத்தியத்தோடு இருந்தது, என்று அது 0 என்கிற சாத்தியத்தை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது. அதுதான் இந்த விடாமுயற்சி கொடுக்கிற வெற்றி என்று நான் கருதுகிறேன். ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை நீட் மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் அவர்களால் ஒரு அரசு கல்லூரியில் போய் படிக்கிற நிலையில் மருத்துவம் இல்லை, மருத்துவ படிப்பும் இல்லை. ஆக இளைஞர்களோடு உரையாடுங்கள் என்கிற பசப்பு வார்த்தைகள் எத்தனை அழகாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மனிதர்களையும் இந்தியர்களையும் முட்டாள்களாக்குகிற வார்த்தைகளுடைய வார்த்தை ஜாலங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். இளைஞர்களோடு உரையாடுங்கள். ஆம் வரட்டும், அவன் முடியாமல் வாழவே முடியாத போது அவன் வந்து கூக்குரலில் எழுப்பட்டும், அப்பொழுது அவனோடு நான் பேசிக்கொள்கிறேன் என்பதுதான் இதனுடைய மறைமுகமான வார்த்தை. இளைஞர்களோடு உரையாடுங்கள் என்றால் அவன் முடியாமல், மூச்சு விட முடியாமல் ஒரு முறை வருவான். அப்பொழுது அவனிடம் பேசி, பசப்பாக பேசி அவனை அனுப்பிவிடுங்கள். அதுதான் இளைஞர்களோடு உரையாடுவது. அல்லது ஒன் வே ஸ்பீச், அவனை கீழே அமர வைத்து நான் எல்லாவற்றையும் உனக்கு பார்த்து கொள்கிறேன், நானே கடவுள், நானே மேலிறங்கி வந்திருக்கிற பரமபிதா, உங்களை காத்திருக்க வந்திருக்கிறேன் என்று பரப்புரையை செய்துவிட்டு அவனை அனுப்பி வைத்து விடுங்கள். இதுவே இளைஞர்களோடு உரையாடுங்கள். இதுவே இந்த இந்தியாவினுடைய இன்றைய நிலை. இந்திய இளைஞர்கள் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு சோமாலியாவை போன்ற ஒரு நாட்டிலே வாழ்கிற நிலை இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் ஏற்படும். ஒரு வங்கதேசத்தை விட, ஒரு பாகிஸ்தானை விட, ஒரு இலங்கையை விட, ஒரு மாலத்தீவை விட, ஏன் பூட்டான், இன்னும் பிற நாடுகளை விட கீழான ஒரு பொருளாதார நிலை கொண்ட ஒரு நாடாக இந்தியா மாறுகிற பாதையில் இந்தியா மிக வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 நபர்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்றுவிடுகிற வாய்ப்பை கொண்டிருக்கிறது. 30% பாப்புலேஷன் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற பொருளாதாரத்தை பெற்றிருக்கும். 70 அல்லது 66-7% மக்கள் சோற்றிற்கு வழியில்லாத ஒரு சோமாலியா, ஒரு கரீபியன் கண்ட்ரிகளை போன்று, ஒரு ஆப்பிரிக்க நாட்டை போன்ற ஒரு நிலைக்கு இந்தியா செல்லும். அது அந்த பாதையை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு வரும் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கிடம் இருக்கிறது. இன்று அங்கே கூடியிருக்கிற அந்த இளைஞர்கள் கைகளே இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத் என்றான் என்னுடைய தாத்தன். அவன் சொல்லிவிட்டு பரப்புரையில் அவன் இந்த நாட்டிற்காக கயிற்றிலே தொங்கின ஒரு மாவீரன் வாழ்ந்த இந்த பூமி மேலும் மேலும் உயர வேண்டுமே ஒழிய பாதாளத்தில் செல்லக்கூடாது. ஜெய் பீம் என்ற வார்த்தைகளோடு சொந்தக்காரரும் அவர் உருவாக்கிய இந்த அரசியலமைப்பு சட்டம் அடுத்து நொறுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் துணை போகின்றன. காங்கிரஸ், இன்னும் பிற தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அனைத்தும் இந்திய அரசியலமைப்பை அடித்து நொறுக்குவதற்கு ஆளும் கட்சிக்கு துணை நிற்கின்றன. வெகு விரைவில் அது அடித்து நொறுக்கப்படும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது வளங்கள் எல்லாம் தனியார் வசவிடம் போய்விடும். நமக்கு உணவு மட்டுமே கிடைக்கும், அதுவும் ஒரு நாள் இல்லாமல் போகும் சூழல் உருவாகும். இது ஒரு ஆண்டுக்கு முன்பான ஒரு எச்சரிக்கை. விழித்துக்கொள்ள சமுதாயம் விழித்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் the Indian society of the youngest people should be aware that India in danger situation. The economic situation is danger. There is economical growth is danger.
where GDP is not in proper way. This GDP is not calculated by the parameters exact of the people income and the development of the country. So beware, aware what is going on in the country. The employment creation is not there. The infrastructure is development is not there. It is a populated peoples are not getting the proper job. The popular job getting peoples not getting the proper salary. The infrastructure is very poor. Our what is that? Our property, our wealth is everything is going to hand over to the few peoples. So we are running to our, including our cars and bikes, life also they are stolen. Your cars or bikes are going to run in petrol. That is the lifespan only 15 years. After that your vehicle is gone to trash. You're going to sell in debris. That is going to happen to the India. So this is the coming days are very hard to the Indian peoples. ஸோ இந்திய மக்களை விழிப்பாக இருங்கள். உங்களை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் வருகிறது. இந்திய இளம் சமுதாயமே விழித்து கொண்டு இலக்குகளை நோக்கி போராடுங்கள். வெற்றிகளை உங்களதாக்குங்கள். நடுவிலே விலகி ஓடுவது என்பது ஒருபோதும் உங்களை காக்க செய்யாது. உயிர் வாழ வேண்டுமானால் செய்யும். நன்றி. இளைஞனோடு உரையாடுங்கள். அவன் உயிர் தப்பிக்கொண்டிருக்கிற நிலையிலே, உயிர் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் நிலையிலே என்பதே அரசியல்வாதிகளுடைய கூற்றாக இருக்கிறது. நன்றி.